ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனா என்ன, தென் அதை வந்து எப்படி பைத்தானில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். இப்போ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, ஹைடிங் த irrelevant டேட்டா இன் ஆர்டர் டு ரெடியூஸ் த காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிருப்பீங்க. சப்போஸ் வந்து ஏதாவது காம்ப்ளிகேட்டடாக வருது அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து தேவையில்லாத டேட்டா வந்து நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த தேவையில்லாத டேட்டானால வந்து காம்ப்ளெக்சிட்டி வந்து வரலாம். ஸோ அந்த தேவையில்லாத டேட்டா வந்து ஹைட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ற கான்செப்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சரி, பைத்தானில் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ மற்றது எல்லாத்துக்கும் வந்து இது ஒரு முன்னாடி மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் மற்ற மெத்தட்ஸ்க்கு. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். சரி, எதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஏபிசியில் இருந்து நம்ம வந்து எதை இம்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது ஸ்மால் ஏபிசிலேருந்து கேபிட்டல் ஏபிசி. இது என்னென்னா அப்ஸ்ட்ராக்ட் பேஸ் கிளாஸ், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து இந்த மெத்தட் டிஃபைன் பண்ணுறதுக்காக அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ அதை நம்ம வந்து கொடுப்போம். இது ரன் பண்ணி பார்ப்போம், இது எரர் வருதா. ஸோ இல்லை, ஓகேங்களா. தென் இப்போ வந்து ஒரு கிளாஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். இப்போ கிளாஸ் கார் உள்ளுக்கு வந்து இந்த மெத்தடை வந்து நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ ஏபிசி, ஓகேங்களா. ஸோ இது ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் மாதிரி தான். இதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இது வந்து எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மெத்தடை நான் வந்து கொடுக்குறேன். என்ன மெத்தட் அப்படின்னா, மைலேஜ் அப்படின்னா ஒரு மெத்தடை கொடுக்குறேன். உள்ளுக்கு வந்து செல்ஃப் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணுறேன். செல்ஃப் கீவோட வந்து நான் வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து நான் வந்து ஒரு சின்ன வேலை பார்க்குறேன். என்ன அப்படின்னா, அந்த பாஸ் அப்படின்ற ஒரு கீவோட நான் கொடுக்குறேன். இந்த பாஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும், நீங்கள் வந்து பிரேக் கன்டினியூ பாஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ பாஸ்ன்றது ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாஸ் பண்ணிட்டு போயிடும், ஓகேங்களா. ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருங்க, பாஸ்னால் என்னென்னு தெரியல அப்படின்னா. சரி, அடுத்தது வந்து இப்போ அடுத்து இன்னொரு கிளாஸை நம்ம வந்து கொடுப்போம். ஸோ இதே நம்ம வந்து காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கிளாஸுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கார் நேம் வந்து நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெஸ்லா. சரி, அடுத்தது வந்து இதை வந்து எதை இன்ஹெரிட் பண்ணுது அப்படின்னா, இந்த காரோட இதை இன்ஹெரிட் பண்ணுது. ஸோ இங்கேயும் வந்து அந்த இது மைலேஜ்ன்றது அப்படியே இருக்கும். தென் அடுத்தது வந்து இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ எத்தனை கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கொடுக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ இந்த காரை பொறுத்தளவுக்கு டெஸ்லா கார் ஃபுல்லாக 36 கிலோமீட்டர் பர் லிட்டர் சரி கொடுக்கும் அப்படின்றத நம்ம வந்து வச்சுக்கிறோம். இப்போ அடுத்தது இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு கார் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்னொரு கார் என்ன அப்படின்னா, அந்த கார் வந்து சுசுகி அப்படின்னு வச்சுக்கிறோம். சரி, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வித்தியாசம் தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல டெஸ்லா ஈக்குவல் டு அப்படின்ட்டு கொடுத்துருவோம். அதே நேரத்தில் இங்கே வந்து ஸோ இதுக்கு மெத்தட்லாம் ஒரே மெத்தட் தான். இங்கே வந்து நம்ம வந்து இந்த காருக்கு வந்து ஒரு மைலேஜ் நம்ம வந்து செட் பண்ணிடுவோம். சுசுகிக்கு வந்து இப்போ வந்து ஒரு 46 கிலோமீட்டர் இல்லை ஒரு 56 கிலோமீட்டர் வச்சுக்கிறோம், ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து கொடுத்துருவோம். இப்போ இதை கொடுத்துட்டு தென் அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ டி ஈக்குவல் டு டெஸ்லாக்கு வந்து டீன்ற ஆப்ஜெக்ட் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். அதேமாதிரி சுசுகிக்கு வந்து எஸ்ன்ற ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ அடுத்தது வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கால் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல டெஸ்லாவோட மைலேஜ், டெஸ்லாவில் இருக்கிற மெத்தட்ஸை வந்து நம்ம வந்து கால் பண்ணுவோம். ஸோ டெஸ்லாவோட மைலேஜ் வந்து நம்ம வந்து கால் பண்ணுவோம், ஓகேங்களா. இப்போ வந்து கால் பண்ணுறப்ப ஸோ டெஸ்லா வந்து 36 கிலோமீட்டர் பெர் லிட்டர் அப்படின்றது கொடுக்குது. தென் அதேமாதிரி சுசுகியோட மைலேஜ் வந்து நம்ம வந்து கால் பண்ணுவோம். இப்போ கால் பண்ணுறப்ப 56 கிலோமீட்டர் பெர் லிட்டர் அப்படின்னு கொடுக்குது. சரி, இதில் என்ன டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் கான்செப்ட் எப்படி வந்துச்சு. ஸோ அப்படி வந்து குழப்பம் வரும். சும்மா சாதாரணமான இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட், ஒரு கிளாஸ் மெத்தட், ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது வந்துச்சு அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நான் வந்து சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், இப்போ ஒரு மைலேஜ், ஒரு வெஹிக்கிளோட மைலேஜ் வந்து எதை பொறுத்து இருக்கும், ஒரு வெஹிக்கிளோட ஸ்பீடை பொறுத்துருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஸ்பீடாக நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஆவரேஜாக ஒரு வண்டிக்கு வந்து 180 கிலோமீட்டர் ஸ்பீட் அப்படின்னு மேக்ஸிமமில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 150 தாண்டுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டயரில் இருக்கிற ப்ரெஷர்ஸ், ஏர் ப்ரெஷர்ஸ், ஓகேங்களா. அது டயரில் இருக்கிற ஏர் ப்ரெஷர்ஸ்னாலேயும் வந்து இது பண்ணுவோம். இப்போ டயரில் வந்து கம்மியான ஏர் ப்ரெஷர் இருந்தாலும் இல்லை அளவுக்கு அதிகமான ஏர் ப்ரெஷர் இருந்தாலும் உங்களுக்கு வந்து மைலேஜ் ப்ராப்ளம் வரும். இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களோட வெஹிக்கிளை வந்து அது புல் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். ஸோ அந்த மாதிரி டைமில் அது என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து மைலேஜ் குறையும். ஸோ இப்போ வெயிட்னா இப்போ ஒரு காரில் வந்து 4 பேர் தான் நீங்கள் போவீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு 6 பேரை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, ஒரு காருக்கு வந்து 4 பேர் தான் வந்து புல் பண்ண முடியும். பட் 6 பேரை நீங்கள் வந்து தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வெயிட்னாலே நம்மளுக்கு வந்து மைலேஜ் வந்து குறையும். ஸோ அடுத்தது வந்து சிசி ஆஃப் த வெஹிக்கிள். இப்போ ஹை சிசி, ஹெவி சிசி உள்ள வெஹிக்கிள்ஸ் பூரா எப்பயும் கம்மியான மைலேஜ் தான் கொடுக்கும்.
தென் அதுக்கடுத்து வேறு ஏதாவது இன்ஜின் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் வந்து மைலேஜ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இது ஸ்பீடு, டயர் ப்ரெஷர், நம்மளுக்கு தேவை மைலேஜ். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, நம்மளுக்கு வந்து ஒரு காரோட மைலேஜ் தான் தேவைப்படுது. ஸோ அதுக்காக நம்ம வந்து தேவையில்லாத டேட்டாஸு, ஓகேங்களா, இந்த தேவையில்லாத டேட்டாஸ்னால் அந்த ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள், இந்த டயர் ப்ரெஷர், இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த 5 கண்டிஷன்ஸை நம்ம வந்து ஒவ்வொரு டைம் நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, ஓகேங்களா. ஸோ அதுலேயும் வந்து இந்த டயர் ப்ரெஷர் ஓயாமல் நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் தேவையில்லாத டேட்டாஸ். இந்த மாதிரி டேட்டாஸ்னாலையும் நம்மளோட இது வந்து நம்மளோட ப்ரோக்ராமில் வந்து எரர் இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், ஓகேங்களா. எப்படி வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் மைலேஜ் வந்து நம்மளுக்கு வந்து வண்டியில் வந்து அஃபெக்ட் ஆகுதோ, அதே மாதிரி இந்த மாதிரி தேவையில்லாத டேட்டாஸ்னால நம்மளுக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த இது எல்லாத்தையும் நம்ம தூக்கிட்டு ஜஸ்ட்டை வந்து நம்ம வந்து மைலேஜ் மட்டும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த டைமுக்கு வந்து இந்த மைலேஜ் கொடுக்குது இந்த வெஹிக்கிள், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.